கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் அனைவரும் கர்த்தரோடு இணைந்து ஜெபிப்போமாக. எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னோடு இருந்து ஆண்டவரே இந்த கூடுகையை நடத்தி தருகிற கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இங்கே கூடி வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒலிபெருக்கி மூலம், டிவி மூலம், மொபைல் மூலம் கேட்டுக்கொண்டிருக்கும் பார்த்து கொண்டு இருக்கிறவர்களையும் அவர்களையும் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தாவே, இங்கே பேச வேண்டிய வார்த்தையை அடியனோடிருந்து நீங்கள் பேசுங்கப்பா. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வசனம், பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நமக்கு எல்லோருக்குமே ஒரு பயம். நாளைய தினம் நமக்கு எப்படி இருக்கும்? நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்முடைய பொருளாதார தேவைகள் எப்படி இருக்கும்? நம்முடைய குடும்பங்களில் நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்கள் எப்படி இருக்கும் என்று எல்லாரும் மன அழுத்தத்தினால், மன பாரத்தினால், மன சஞ்சலத்தினால் நாம் பயந்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் இயேசுவை நேசித்து இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் எந்த பயமும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அன்பானவர்களே, தேவனுக்கு பிரியமானவர்களே, இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் எந்த பயமும் பட வேண்டிய தேவையில்லை. அவர் நம்முடைய காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுவார், எல்லாம் சரி பண்ணுவார், எல்லாம் ஆசீர்வாதமாக நடத்தி தருவார் என்று சொல்லி இன்றைய செய்தியை, தேவன் தந்த வார்த்தையை இங்கே நான் பேசுகிறேன். ஆமீன். யாத்ராகமம் 14வது அதிகாரம் 13-14 வசனங்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பையும் பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நாம் இன்றைய காலகட்டங்களில் ஜெபம்தான் நம்முடைய யுத்தம். முழங்காலில் நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்து நமக்கு என்ன தேவைகளோ அந்த தேவைகளை எல்லாம் கர்த்தர் நமக்கு தந்து உதவுவார் என்று நாம் தேவனை விசுவாசிப்போமாக. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியத்திலிருந்து பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே விக்கிரகங்கள் நிறைந்த உலகம், எகிப்து உலகம். பாவத்தில் வாழ்ந்து கொண்டு அடிமைத்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்கள் இரவும் பகலும் வேலை செய்து அவர்களுக்கு சம்பளம் கிடைக்காது, வெறும் உணவு மட்டும் கிடைக்கும். அவர்கள் கூக்குரல் இடுகிறார்கள். இந்த கூக்குரலை தேவன் கேட்கிறார். மோசேயை கொண்டு இந்த ஜனங்களை சொந்த தேசம் கானான் தேசத்துக்கு கொண்டு வர திட்டம் போடுகிறார். பார்வோனுடைய 10 அங்கே எகிப்தியரின் 10 வாதைகளையும் அங்கே அழிக்கிறார். இவர்களுக்கு பொன் வேண்டும், பொருள் வேண்டும். இவ்வளவு காலம் வேலை செய்த இந்த எகிப்தியர்களுக்கு, இந்த இஸ்ரவேலர்களுக்கு பார்வோன் ஒன்றுமே கொடுக்கவில்லை, போக அனுமதிக்கவில்லை. கடைசியில் பார்வோனின் எகிப்தியரின் தலைச்சான் பிள்ளைகளை எல்லாம், தலைச்சான் மிருக ஜீவன்களையும் அழித்து போடுகிறார். அன்றைக்கு இவர்கள் பஸ்காவை கொண்டாடுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்காவை கொண்டாடுகிறார்கள். முதலாம் மாதம் 14ஆம் தேதி ஆட்டுக்குட்டியை அடித்து அதன் இரத்தத்தை அவர்கள் இஸ்ரவேலர்களின் நிலைக்கால்களில், வாசல்களில் இரத்தத்தை பூசி பஸ்காவை ஆசரித்து அன்றைய தினம் புறப்படுகிறார்கள். புறப்பட்டு வரும்போதுதான் இந்த சம்பவம் நடைபெறுகிறது. மிக்காலுக்கும் செபோனுக்கு முன்பாக
பாகால் சேபோனுக்கு முன்பாக ஈரோத் பள்ளத்தாக்கிலே வருகிறார்கள், வந்து பாளையம் இறங்குகிறார்கள். ஈரோத் பள்ளத்தாக்கிலே செங்கடலுக்கு பக்கம் வந்து பாளையம் இறங்குகிறார்கள். ஆனால் பார்வோனும் அவனுடைய கூட்டத்தாரும் ரதங்களிலும் குதிரைகளிலும் துரத்து கொண்டு வரும்போது இதை இந்த இஸ்ரவேலர்கள் கண்டும் கேட்டும் மோசேயோடு முறையிடுவார்கள். மோசேயோடு முறையிட்டு, நாங்கள் அங்கே எகிப்தியருக்கு வேலை செய்து நாங்கள் உணவு சாப்பிட்டு வாழ்ந்திருப்போமே, இங்கே வனாந்தரத்தில் எங்களை கொலை செய்யவா கொண்டு வந்தீர், எகிப்தில் எங்களுக்கு பிரேத குழிகள் இல்லையா என்று மோசேயோடு வாக்குவாதம் பண்ணுவார்கள். அப்போதுதான் மோசே சொல்வார், நீங்கள் பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு மோசே பேசுகிறார். செங்கடலை இரண்டாக பிளந்து கட்டாந்தரையாக்கி அந்த கட்டாந்தரையிலே இஸ்ரவேலர்கள் நடந்து வருகிறார்கள். பார்வோன் படை வீரர்கள் எல்லாம் ரதங்களிலும் குதிரைகளிலும் வந்து கொண்டிருக்கிறார்கள். பின்னாடி பார்வோனின் ரதங்களின் சக்கரங்கள் எல்லாம் கலந்து போகிறது. இஸ்ரவேலர்கள் கட்டாந்தரையிலே நடந்து வருகிறார்கள். இஸ்ரவேலர்கள் அனைவரும் செங்கடலுக்கு இந்த பக்கம் வந்தபோது தேவன் கோலை நீட்டச் சொல்வார். எகிப்தியரின் படைகள் எல்லாம் செங்கடலுக்குள் மூழும், குதிரைகள் யுத்த வீரர்கள் எல்லாம் அங்கே மூழ்ந்து சாகிறார்கள். இதை இஸ்ரவேலர்கள் காண்கிறார்கள். இந்த பக்கம் வந்து உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை என்று பாடி புகழ்கிறார்கள். யாத்ராகமம் 17வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெபிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படி சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெபிதீமிலே வருகிறார்கள். ரெபிதீமிலே வரும்போது இதை கேள்விப்பட்டு அமலேக்கையர் இவர்களோடு யுத்தம் பண்ண வருகிறார்கள். அமலேக்கையர் என்று சொன்னால் அவர்கள் கானான் தேசத்திலே உள்ளவர்கள். அவர்கள் யுத்த வீரர்கள், பல தேசத்துக்கும் யுத்தம் செய்ய போகிறவர்கள். யுத்தம் செய்து கொள்ளையிட்டு அந்த பொருட்களை எல்லாம் இவர்கள் கொள்ளையடிக்கக்கூடியவர்கள். யுத்தம் பண்ணி யுத்த வீரர்கள், பல தேசத்தில் யுத்தம் செய்த அனுபவம் உள்ளவர்கள். இந்த எகிப்தியர்களுக்கு யுத்தம் செய்ய தெரியாது. அங்கே இவர்கள் அடிமைத்தனமான வேலை செய்தவர்கள், இரவும் பகலும் வேலை செய்தவர்கள். இவர்களிடத்து யுத்தத்திற்கான எந்த வில்லு அம்பு ஈட்டி கிடையாது. அமலேக்கியர்களிடத்து அம்பு வில்லு ஈட்டி எல்லாமே இருக்கும். இதை இவர்கள் மோசே இதை கேள்விப்படுகிறார். யோசுவாவோடு செல்கிறார், நீ யுத்தத்திற்காக அங்கே புறப்படு. இந்த யோசுவா வந்து மோசே சொன்ன உடனே யுத்தத்துக்கு போக வேண்டும். மோசே சொல்கிறார், நான் மலை உச்சியில் போகிறேன், ஆரோனும் ஊரும் என்னோடு வருகிறார்கள், நாங்கள் மலை உச்சியில் போய் ஜெபிக்கிறோம், தேவனுடைய கோலை பிடித்துக் கொண்டிருக்கிறோம் என்று. தேவனுடைய கோலை பிடித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி மலை உச்சியில் போவார் மோசேயும் ஆரோனும் ஊரும். யோசுவா யுத்த வீரர்களை தெரிந்தெடுத்து யுத்தத்திற்கு புறப்பட வேண்டும். இந்த யோசுவா வந்து எப்ராயிம் கோத்திரத்தான். யாக்கோவின் மகன் யோசேப்பு, யோசேப்பினுடைய மகன் எப்ராயிம். எப்ராயிம் கோத்திரத்திலிருந்து நூனின் குமாரன் தான் இந்த யோசுவா. நூன் என்று சொன்னால் பாம்பு. எகிப்து தேசத்திலே இந்த யோசுவாவின் தகப்பனார் அங்கே இஸ்ரவேலர்களுக்கு எதிராக எகிப்தியருக்கு செயல்பட்டதினால் இவர்களுடைய காரியங்களை எல்லாம் வேவு பார்த்து ஒற்றி கொடுத்தது நிமித்தம் யோசுவா அங்கே ஸ்கூலில் படிக்கிறார். 20 வயது ஆகும்போது அங்கே எகிப்தியரின் மிலிட்டரியிலே சேருகிறார். எகிப்தியரின் மிலிட்டரியிலே சேர்ந்து அங்கே தளபதி ஆகிறார். இராணுவ தளபதியாக உயர்த்தப்படுகிறார். இந்த இவர்களை வழிநடத்தி கொண்டு வரும்போது யோசுவாவுக்கு ஒரு 40-45 வயது இருக்கும்.
யோசுவா ஜனங்களை இஸ்ரவேல் கோத்திரத்திலிருந்து யுத்த வீரர்களை எல்லாம் தெரிந்து அங்கே யுத்தத்துக்கு போகிறார். மோசே மலை உச்சியிலே கோலை பிடித்து கோலை உயர்த்தும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றி அடைகிறார்கள். மோசேயுடைய கை தளர்ந்து கோல் தாழ்ந்து போகும்போது இந்த அமலேக்கியர்கள் வெற்றி அடைகிறார்கள். இதை ஊரும் ஆரோனும் பார்க்கிறார்கள். ஊரும் ஆரோனும் பார்த்து ஒரு கல்லை எடுத்து மோசேயை உட்கார வைத்து 2 பேரும் 2 கையை தாங்கி மோசேயுடைய கோலை உயர்த்தி பிடிக்கிறார்கள். அங்கே இஸ்ரவேலர்களுக்கு வெற்றி வருகிறது. அங்கே இஸ்ரவேலர்களுக்கு வெற்றி வருகிறது. யாத்ராகமம் 24:13 வசனத்தை நாம் பார்க்கும்போது, யாத்ராகமம் 24:13 வசனம், அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில், மோசே யாரோட 40 நாள் தேவன் அழைக்கிறார். சீனாய் மலையிலே நேம பிரமாணங்கள் கட்டளைகள் கர்த்தரின் கட்டளைகளை கொடுப்பதற்காக 40 நாள் மோசே போகும்போது யோசுவாவையும் கூட கொண்டு போகிறான். அதை தான் இங்கே நாம் பார்க்கிறோம். அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு எழுந்து போனான். யோசுவாவையும் கொண்டு போகிறான். யாத்ராகமம் 32:17-18 வசனத்தை நாம் பார்க்கும்போது, ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசேயை நோக்கி, பாளையத்தில் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்கிறது என்றான். அதற்கு மோசே, அது ஜெயதொனி ஆகிய சத்தமும் அல்ல, அபஜெயதொனி ஆகிய சத்தமும் அல்ல, பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது என்றான். மோசே மலையில் போகிறான். அங்கே ஒரு அக்கினி சூழலான இடமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரிகிறது. 40 நாள் உணவும் தண்ணீரும் புசியாமல் தேவனோடு இருந்து கற்பனைகளை வாங்கி கொண்டு வரும்போது யோசுவாவோடு வருகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த யோசுவாவும் 40 நாள் உபவாசம் இருந்திருக்கிறான். இங்கே ஆரோனும் இஸ்ரவேல் ஜனங்களும் கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி அதை தொழுது கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஆடல் பாடல் நடனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்போதுதான் யோசுவாவும் சொல்கிறான், அங்கே ஆரவாரமான சவுண்டு இருக்கிறது என்று. இந்த 40 நாள் யோசுவாவும் மோசேயோடு உபவாசம் பண்ணின மனிதனாக நாம் வேதத்தில் பார்க்கும்போது எலியாவும் இயேசு கிறிஸ்துவும் மோசேயும் தான் 40 நாள் உபவாசம் இருந்ததை பார்க்கிறோம். இங்கே யோசுவாவும் உபவாசமாக இருந்திருக்கிறதை நாம் இந்த வேதத்தை படிக்கும்போது நாம் இதை தெரிந்து கொள்ளலாம். யோசுவா ஒரு நல்ல மனிதர். அவரை எங்கே பார்த்தாலும் அவரை ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு கீழ்ப்படிதல் உள்ள மனிதன். மோசே என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்யக்கூடிய மனிதன். எப்போதும் ஆசரிப்பு கூடாரத்தின் அருகே நின்று கொண்டிருக்கிற ஒரு மனிதன். இவன் எப்போதும் ஆசரிப்பு கூடாரத்தின் அருகே தான் இந்த யோசுவா நின்று கொண்டே இருப்பார். அப்படி ஒரு கீழ்ப்படிதல் உள்ள மனிதன். மோசே சொல்லுகிறதை அது உடனே நிறைவேற்றுகிறவனாக, கர்த்தருக்கு உண்மை உள்ள மனிதனாக யோசுவா நல்ல குணமுள்ள மனிதனாக, தானியேலை போல யோசேப்பை போல நாம் இங்கே பார்க்கிறோம். நாம் விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாம் கூட 2 இடத்தில் தன் மனைவியை சகோதரி என்று பொய் சொல்கிறார். நம் இருதயத்துக்கு ஏற்ற மனிதன் என்று சொல்லுகிற தன் இருதயத்திற்கு ஏற்ற மனிதன் என்று சொல்லுகிற தாவீது கூட தவறு பண்ணி இருக்கிறார். ஆனால் இந்த யோசுவா எந்த இடத்திலேயும் நாம் வேதத்தை வாசிக்கும் போது தவறு பண்ணுவதாக நாம் காணவே முடியாது. எண்ணாகமம் 13வது அதிகாரம் 2வது வசனம். எண்ணாகமம் 13வது அதிகாரம் 2வது வசனம். நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ ஒரு மனிதரை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிறவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றான். கானான் தேசத்தை இவர்கள் சுற்றி பார்ப்பதற்கு வேவுகாரரை அனுப்ப வேண்டும் என்று மோசேயோடு கர்த்தர் பேசுகிறார். அவர்கள் 12 கோத்திரத்தார். ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொரு பேரை தெரிந்தெடுத்து 12 கோத்திரத்திற்கும் 12 பேரை அனுப்ப வேண்டும் என்று மோசேயோடு கர்த்தர் பேசுகிறார்.
அதன்படி இவர்கள் 12 பேரை மோசே அனுப்புகிறார். 12 பேர் போய் கானான் தேசத்தை, இவர்கள் சுதந்திரிக்க போகிற கானான் தேசத்தை சுற்றி பார்த்து இங்கே வந்து 10 பேர் துர்ச்செய்தியை பரப்புவார்கள். அங்கே அரணிப்பான கோட்டைகள் இருக்கிறது. அவர்கள் பெரிய மனிதர்களாக இருக்கிறார்கள். நாம் அவர்களுக்கு முன் வெட்டுக்கிளிகளாக இருக்கிறோம் என்று துர்ச்செய்தியை பரப்பினதனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அன்று இரவு முழுவதும் அழுது புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள். இவர்கள் யாரும் தேவனை விசுவாசிக்கவில்லை. அங்கே உள்ள கானான் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ராட்சசர்களையும் அரணிப்பான வீடுகளையும் தான் பார்க்கிறார்கள். இங்கே தேவன் 10 வாதைகளை நிர்மூலமாக்குறதும், செங்கடலை பிளந்து கொண்டு வந்ததும், உணவில்லாத பாலைவனத்தில் மன்னாவை கொண்டு இவர்களுக்கு போஷித்ததும், வாரத்தில் 6 நாள் மன்னாவை கொடுத்ததும், சனிக்கிழமை இவர்களுக்கு ஓய்வு நாள், வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைக்குள்ள மன்னாவை கொடுத்ததும், இவர்கள் தேவனுடைய அதிசயங்களை மறந்து போகிறார்கள். தண்ணீர் இல்லாத இடத்தில் தண்ணீர் கொடுக்கிறார். பாலைவனத்தில் கண்மலையை பிளந்து தண்ணீர் கொடுக்கிறார். காடைகளை இறைச்சியாக கொடுக்கிறார். இப்படி எல்லா நன்மைகளையும் செய்து கொடுக்கிறார். இதையெல்லாம் மறந்து நம் ஆண்டவரை மறந்து அங்கே வாழ்கிற ராட்சசர்கள், அவர்களை நாம் மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி இங்கே துர்ச்செய்தியை பரப்புகிறார்கள். இங்கே துர்ச்செய்தியை பரப்பும் போது இரவு முழுவதும் இவர்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் காலேப்பும் யோசுவாவும், இந்த 12 பேர் போனதிலே காலேபும் யோசுவாவும் உண்டு. யோசுவா எப்ராயிம் கோத்திரத்தான், காலேப் யூதா கோத்திரத்தான். இவர்கள் 2 பேரும் சொல்லுவார்கள், நாங்கள் சுதந்திரித்து போய் வந்த தேசம் நல்ல தேசம், இந்த தேசத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். ஆனாலும் யாருமே இவர்கள் பேசுகிறதை நம்பவில்லை. 14வது அதிகாரம் எண்ணாகமம் 6, 7, 8, 9 வசனங்களை வாசிக்கிறேன். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேவின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்று இங்கே யோசுவாவும் காலேபும் சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நாம் அங்கே சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். நாம் இங்கே காலேபை பற்றி நாம் இங்கே பேச வேண்டும். காலேப், யோசுவா 14வது அதிகாரம் 14வது வசனம். யோசுவா 14வது அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் கேனாசியனான எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. அவன் போய் சுற்றி பார்த்து வந்த எபிரோன் தேசத்தை அவனுக்கு கொடுக்கிறார்கள். இந்த யோசுவா 14வது அதிகாரத்திலே 14வது வசனத்திலே இங்கே நாம் பார்க்கும்போது கேனாசியனான எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப், கேனாசியன். ஆதியாகமம் 15வது அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது 19வது வசனம். ஆதியாகமம், நீங்கள் பைபிள் இருக்கிறவங்க படித்து பாருங்க. இதெல்லாம் பைபிளில் நுணுக்கங்கள் இதெல்லாம் கற்று தேர்ந்தால் தான் உங்களுக்கு வேதம் புரியும். அப்போதுதான் உங்களுக்கு வேதத்தின்படி வாழ வேண்டும் என்றும் வேதத்தின் சத்திய வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 19வது வசனம். கேனியரும் கெனிசியரும் கத்போனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார்.
ஆபிரகாமோட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுகிறார். உடன்படிக்கை பண்ணும்போது அந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் யாரெல்லாம் என்று சொன்னால், கேனியரும், கெனிசியரும், கத்மோனியரும், ஏத்தியரும், பெரிசியரும், ரெப்பாயிமியரும், எமோரியரும், கானானியரும், கிர்காசியரும், எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்று சொல்கிறார். யாத்ராகமம் 33வது அதிகாரம் 2வது வசனம். 33வது அதிகாரம் 2வது வசனம். நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்பி, மூசையோடு கர்த்தர் பேசுகிறார், நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும், எமோரியனையும், ஏத்தியனையும், பெரிசியனையும், ஏவியனையும், எபூசியனையும் துரத்தி விடுவேன். எபூசியனையும் துரத்தி விடுவேன் என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். 15வது அதிகாரத்தில் கேனியரும், கெனிசியரும், சுத்மோனியரும் இருக்கிறார்கள். இங்கே நாம் பார்க்கும்போது அவர்களை நாம், அந்த ஜாதியரை நாம் காண முடியவில்லை. யோசுவா 3வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அவர் கானானியரையும், ஏத்தியரையும், ஏவியரையும், பெரிசியரையும், கிர்காசியரையும், எமோரியரையும், எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார். யோசுவா இங்கே சொல்கிறார், அவர் கானானியரையும், ஏத்தியரையும், ஏவியரையும், பெரிசியரையும், கிர்காசியரையும், எமோரியரையும், எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார். நாம் யாத்ராகமத்திலும் பார்க்கும்போது, இந்த ஆதியாகமத்தில் கர்த்தர் உடன்படிக்கை பண்ணும்போது இருந்த கேனியரும், கெனிசியரும், கத்மோனியரும் அங்கே இல்லை. ஏத்தியர், பெரிசியர், எமோரியர், கானாரியர், கிர்காசியர், எபூசியர்கள் எல்லாம் இங்கே மோசே பேசும்போதும் காணப்படுகிறது. யாத்ராகமம் பகுதியிலும் நாம் யோசுவா பகுதியில் யோசுவா பேசும்போதும் காண்கிறோம். யோசுவா 14வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, யோசுவா 14வது அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் கேனாசியனான எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. கேனாசியனான எப்புன்னேயன், இவன் யூதன் கிடையாது. கேனாசிய ஜாதியிலிருந்து வருகிறவன். இங்கே கேனாசியரை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 19வது வசனத்திலே கேனாசியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஏன் இங்கே இல்லை, இவர்கள் எங்கே போனார்கள் என்று நாம் பார்க்கும்போது, ஆதியாகமம் 41வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, ஆதியாகமம் 41வது வசனத்தை நாம் பார்க்கும்போது 57வது வசனம். யோசேப்பின் காலத்திலே எகிப்திலே பஞ்சம் வருகிறது. சகல தேசங்களிலும் பஞ்சத்துக்காக அங்கே உணவு வாங்க போகிறார்கள். அப்படி போனவர்கள் தான் இந்த இஸ்ரவேலர்கள், யாக்கோபும் அவன் சந்ததியர்களும். அதே போலதான் இந்த கேனாசியர் கூட்டங்களும் அங்கே போனார்கள். அவர்கள் அங்கே தங்கினார்கள். அங்கே தங்கி காலேப்பு, அந்த கேனாசியர் இனத்திலிருந்து வந்தவன், யூதர்களிடத்திலிருந்து திருமணம் பண்ணி, விருத்தசேதனம் பண்ணி, திருமணம் பண்ணி அங்கே புறஜாதி மனிதனாக அங்கே வாழ்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காலேப் ஒரு புறஜாதியான். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 57வது வசனம். சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடியதாயிருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். இந்த இஸ்ரவேலர்கள் மட்டும் போகவில்லை. அங்கே போனது யாரெல்லாம் போனார்கள்? சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்தில் தானியம் வாங்க போனார்கள். அப்போது இந்த கேனாசியர்களும் அங்கே தங்குகிறார்கள். இவர்கள் விடுதலையாகி வரும்போது பார்வோன் ஒரு கொடுங்கோல் மன்னன். அதனால் அவனை பிடிக்காதவர்களும் அவர்களுடைய நிலை வாசல்களிலே ஆட்டுக்குட்டியை அடித்து இரத்தத்தை பூசி அவர்களும் தப்பித்து இந்த இஸ்ரவேலர்களோடு வருகிறார்கள். என்னாகமம் 14வது அதிகாரம் 35வது வசனம், 34-35 வசனம். நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக 50 வருஷம்
நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இந்த ஜனங்கள் எல்லாம் முறுமுறுக்கிறார்கள். யாரும் காலேபும் யோசுவாவும் சொன்னதை நம்பவில்லை. அந்த 10 வேவுகாரர்கள் சொன்னதை நம்புகிறார்கள். அது கர்த்தருக்கு பிடிக்கவில்லை. ஆனால் சொல்கிறார், நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் லெக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து உங்கள் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். எனக்கு விரோதமாய் கூட்டங்கூடின இந்த பொல்லாத சபையார் யாவருக்கும் இப்படியே செய்வேன். இந்த வனாந்தரத்திலே அழிவார்கள், இங்கே சாவார்கள் என்று சொல்கிறார். 40 வருடம் தேவனை நம்பவில்லை. பாலந்தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போகிறேன் என்று அவர் சொல்கிறார். இவர்கள் பயப்படுகிறார்கள். நீங்கள் பயப்படாதிருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று சொன்ன தேவனை மறுதலித்ததனால் அங்கே என்ன நடக்கிறது? 40 வருடம் அங்கே இவர்களை அலைய வைக்கிறார். 40 வருடம் அலைந்து கானான் எகிப்திலிருந்து கிளம்பியவர்கள் 20 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் எல்லாரையும் அங்கே இறந்து போக வைக்கிறார். 40 வருடம் நாம் பார்ப்போம். அதற்கு பின் இதை நாம் பார்ப்போம். எண்ணாகமம் 1-2 வசனம். எண்ணாகமம் 1-2 வசனம். 1வது அதிகாரம் 1-2 வசனம். இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் வருஷம் 2வது வருஷம் 2ஆம் மாதம் முதல் தேதியில் அவர்கள் இஸ்ரவேலர்கள் முதல் மாதம் ஆபீப் மாதம், இஸ்ரவேலர்களுடைய முதல் மாதம் ஆபீப் மாதம் 14ஆம் தேதி பஸ்காவை ஆசரித்து அங்கே இருந்து எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து திரும்புகிறார்கள். இது 2வது எண்ணாகமம் பகுதி வரும்போது 2வது வருஷம் 2ஆம் மாதம் முதல் தேதியில் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி என்று வைங்களேன். நம் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி, அடுத்து பிப்ரவரி மாதம் நமக்கு 2ஆம் தேதி. ஒரு வருஷமும் 15 நாளும் தாண்டிதான் இங்கே நடக்கிற இந்த சம்பவம். இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் வருஷம் 2ஆம் மாதம் முதல் தேதியில் கர்த்தர் சீனாய் வனாந்தரத்தில் இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்திலே மோசேயை நோக்கி 45, 46, 47 இவர்களை கோத்திரமாக எண்ண வைக்கிறார். 20 வயதுக்கு மேலே யுத்தத்திற்கு போகிறவர்கள், யுத்தத்திற்கு போகிற ஆண்களை மட்டும் எண்ண வைக்கிறார். எல்லா கோத்திரத்திலிருந்தும் 12 கோத்திரம் உண்டு. லேவி கோத்திரத்தை தவிர மற்ற எல்லா கோத்திரத்திலிருந்து யுத்தத்திற்காக ஜனங்களை தெரிந்து 20 வயதுக்கு மேற்பட்ட இஸ்ரவேலர்களை எண்ணுவதற்கு மோசேயோடு கர்த்தர் சொல்கிறார். 45, 46, 47 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 1வது அதிகாரம் 45, 46, 47 வசனங்கள். இஸ்ரவேல் புத்திரருடைய பிதாக்களின் வம்சத்தில் 20 வயதுள்ளவர்கள் முதல் இஸ்ரவேலில் யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்களாகிய எண்ணப்பட்ட பேர்கள் எல்லாரும் 6,35,550 பேராயிருந்தார்கள். லேவியர் தங்கள் பிதாக்களுடைய கோத்திரத்தின்படியே மற்றவருடைய எண்ணப்படவில்லை. லேவி கோத்திரத்தை எண்ணவில்லை. இது ஆண்கள் 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள். லேவி கோத்திரத்தையும் சேர்க்கும் 7 லட்சம், பெண்களையும் சிறுவர்களையும் எல்லாம் சேர்க்கும் வந்தால் 30 லட்சம் ஜனங்கள். எண்ணாகமம் 22வது அதிகாரம் 1வது வசனம். எண்ணாகமம் 22வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாபின் சமனான வெளிகளில் பாளையம் இறங்கினார்கள். இவர்கள் 40 வருடம் முடிகிறது. 40 வருடம் முடிகிறது. 40 வருடம் முடியும் போது எரிகோவின் பக்கத்தில் சமமான பூமி இடத்திலே வந்து இவர்கள் பாளையம் இறங்குகிறார்கள். பாளையம் இறங்குகிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் குடிசைகள் அங்கே டென்ட் போட்டு இவர்கள் வாழ்கிறார்கள். அதுதான் பாளையம் இறங்குகிறார்கள். 26வது எண்ணாகமம் 26வது அதிகாரம் 2வது வசனம். இஸ்ரவேல் புத்திரன் சமஸ்த சபையாரையும் அவர்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட இஸ்ரவேலிலே யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் எண்ணுங்கள் என்றார். இங்கேயும் இப்போது எல்லாரையும் என்ன சொல்கிறார்? ஏன் பழைய எகிப்திலிருந்து கிளம்பிய
சந்ததி எல்லாம் இறந்து போகிறார்கள், வனாந்தரத்திலே புதைக்கப்படுகிறார்கள். வனாந்தரத்திலே பிறந்த சந்ததியை என்ன சொல்கிறார்? வனாந்தரத்திலே பிறந்தவர் 40 வருடத்தில் பிறந்த சந்ததியை என்ன சொல்கிறார்? அவர்களை எண்ணும்போது 26வது அதிகாரம் 51 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இஸ்ரவேல் புத்திரரில் எண்ணப்பட்டவர்கள் 6,01,730 பேராயிருந்தார்கள். இங்கேயும் 6,01,730 பேர் வனாந்தரத்தில் பிறந்து யுத்தத்திற்கு யுத்தத்திற்கு 20 வயதிற்கு மேற்பட்டவர்கள் 6,01,730 பேர் இங்கே காணப்படுகிறார்கள். பழைய மனிதர்கள் எல்லாம் இறந்து போகிறார்கள். உபாகமம் 34வது அதிகாரத்திலே எரிகோவுக்கு எதிரே மோசேயும் அங்கே இறந்து போகிறார். நேபா மலையிலே அவரும் எரிகோ கோட்டைக்கு சமமான பூமியில் வரும்போது அவரை இறந்து போகிறார். அவரை தண்ணீர் இல்லாத சமயத்தில் கண்மலையை பார்த்து பேசு என்று கர்த்தர் சொல்கிறார் மோசேயை பார்த்து. மோசே கோலால் 2 அடி அடித்ததினால் அவன் கானான் தேசத்தை சுதந்திரிக்கவில்லை. இப்போது பழைய எகிப்திலிருந்து வந்த எல்லா இனங்களும் இங்கே இறந்து போகிறார்கள். அதன் பிறகு யோசுவா அதிகாரத்திலே பார்க்கும்போது யோசுவாவோடு கர்த்தர் பேசுகிறார். நீ தைரியம் உள்ளவனாக இரு, பலம் உள்ளவனாக இரு, திட மனதோடு இரு. மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன். வலது பக்கமும் இடதுபுறமும் நியமப்பிரமாணத்துக்கு விரோதமாக நீ நடந்து கொள்ளாதே. உன் நியமப்பிரமாணம் எப்போதும் உன் வாயிலே இருப்பதாக. மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். நீ தைரியம் கொள், திடன் கொள். உன்னை எதிர்த்து யாருமே உன்னிடம் எதிர்த்து வரமாட்டார்கள். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உன்னை யாரும் எதிர்க்க வரமாட்டார்கள் என்று மோசையோடு இருந்த தேவன் யோசுவாவோடு உடன்படிக்கை கொள்கிறார். யோசுவா 3வது அதிகாரத்திலே யோர்தான் நதியை இவர்கள் கடக்க வேண்டும். அறுப்பு காலம். யோர்தான் என்றால் மரணம். யோர்தானை கடந்து வர வேண்டும் என்றால் இவர்களுக்கு வர முடியாது. அறுப்பு காலம், வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. யோசுவா ஆசாரியர்களை பார்த்து உடன்படிக்கை பெட்டியை சுமந்து நீங்கள் தண்ணீரிலே நிற்க வேண்டும். அப்படியே இவர்கள் தண்ணீரிலே உடன்படிக்கை பெட்டியை கொண்டு ஆசாரியர்கள் தண்ணீரிலே நின்றவுடன் யோர்தான் நதி பிரிந்து போகிறது. யோர்தான் நதியின் குவியலாக பிரிந்து போகிறது. ஆசாரியர்கள் அப்படியே உடன்படிக்கை பெட்டியை சுமந்து நிற்கிறார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் யோர்தான் நதியை கடந்து போகிறார்கள். கடந்து முடிந்ததும் அங்கே யோர்தான் நதியிலும் கரையிலுமாக 2 ஸ்தூபங்களை கட்டுகிறார்கள். பிற்காலத்தில் உங்கள் சந்ததியினர் கேட்டால் இதை நீங்கள் சொல்ல வேண்டும். ஒரு நினைவு சின்னத்தை அங்கே கட்டுகிறார்கள். யோசுவா 5வது அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, இஸ்ரவேல் புத்திரர் கடந்து தீருமளவும் கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினதை யோர்தானுக்கு மேல்கரையில் குடியிருந்த எமோரியரின் சகல ராஜாக்களும் சமுத்திரத்தருகே குடியிருந்த கானானியரின் சகல ராஜாக்களும் கேட்டது முதற்கொண்டு அவர்கள் இருதயம் கரைந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள். அக்காலத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப 2ஆம் விசை இஸ்ரவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணு என்றார். யோர்தானை கடந்தவுடன் இவர்கள் கருக்கான கத்தியை எடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்களுக்கெல்லாம் விருத்த சேதனம் பண்ண வேண்டும். என்னால் இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் பிறந்து 8 நாளாகும்போது விருத்த சேதனம் பண்ணணும். இங்கே வனாந்தரத்திலே 40 வருடம் விருத்த சேதனம் பண்ணவில்லை. அதனால் எல்லா ஆண் மக்களும் யோர்தானுக்கு கரையிலே வந்தவுடனே விருத்த சேதனம் பண்ண சொல்கிறார். இங்கே வருகிறார்கள். காலேபும் யோசுவாயும் வருகிறார்கள். காலேபு ஒரு புறஜாதியான், யோசுவா ஒரு இஸ்ரவேலன். இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு பிறகுதான் புறஜாதிகளும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பவுல் மூலம் ஏற்பட்டது. பவுலடியர்களால் மூலம். சபையை கட்டின பேதுரு யூதர்களுக்காக
பிரசங்கம் பண்ணுகிறார். பவுல் தான் புறஜாதிகளுக்காக அந்தியோகியா பட்டணத்தில் போய் புறஜாதிகளையும் இயேசு கிறிஸ்து அண்டைக்கு அழைக்கிறார். அவர்களுக்குள் தர்க்கம் வருகிறது. அப்போது பவுல் எல்லாம் புரிய வைக்கிறார் பேதுருவை. அதன் பிறகுதான் கொர்நேலியுவுக்கு அங்கே ஞானஸ்தானம் கொடுக்க போய் கொர்நேலியுவை இயேசு அண்டைக்கு அழைக்கும் போதுதான் பேதுருவுக்கு தெரிகிறது புறஜாதிகளையும் இயேசு நேசிக்கிறார் என்று. அதற்கு தான் ஒரு அடையாளமாக யூதனாகிய நூனின் குமாரனாகிய யோசுவாவையும் புறஜாதியான காலேவையும் இந்த கானான் தேசத்துக்கு கர்த்தர் ஒரு நிழலாட்டமாக கொண்டு வருகிறார். ஆபிரகாம் மோரியா மலையிலே ஈசாக்கை பலியிட சென்ற போது அங்கே ஆட்டுக்குட்டியை பலியிடுகிறார். அது எதற்கு அடையாளம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு இரத்தம் சிந்தி அவர் பாடுபடுகிறதை தான் அங்கே நிழலாட்டமாக அடையாளப்படுத்துகிறார். சில இடங்களில் ஆவியானவர் வார்த்தைகளின் மூலம் பிரசங்கிக்கிறார், சில இடங்களில் அடையாளங்களின் மூலம் ஜனங்களை நடத்துகிறதை காண்கிறோம். இங்கே 2 பேர் மட்டும்தான், எகிப்திலிருந்து திரும்பினதிலே 2 பேர் மட்டும்தான், காலேபும் யோசுவாவும் இங்கே வருகிறார்கள். 5வது அதிகாரம் 10 முதல் 13 வசனங்களை வாசிக்கிறேன். 5வது அதிகாரம் 10 முதல் 13 வசனங்களை வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் கில்காலில் பாளையம் இறங்கி இருந்து மாதத்தின் 14ஆம் தேதி அந்தி நேரத்திலே எரிகோவின் சமனான வெளிகளிலே பஸ்காவை ஆதரித்தார்கள். அந்த மாதம் முதல் மாதம் 14ஆம் தேதி பஸ்காவை அங்கே ஆசரிக்கிறார்கள். கர்த்தர் சொல்லி இருந்தார், உங்கள் கானான் தேசத்தில் போகும்போது நீங்கள் பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று. இங்கே இவர்கள் பஸ்காவை ஆசரிக்கிறார்கள். பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியத்தாலாகிய புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள். அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமற் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவன பட்டயம் அவர் கையில் இருந்தது. எகிப்திலிருந்து கிளம்பும் போதே சொல்கிறார், உங்களுக்கு ஒரு முன்னாக தூதனை அனுப்புவேன் என்று. தூதனை இங்கே யோசுவா காண்கிறார். முதல் மாதம் 10ஆம் தேதி இவர்களுக்கெல்லாம் விருத்தசேதனம் பண்ணுகிறார்கள். கானானுக்குள்ளே நுழைந்தவுடன், யோர்தான் நதியை தாண்டி கானானுக்குள் கில்காலிலே நுழைந்தவுடனே அங்கே பாளையம் இறங்குகிறார்கள். 10ஆம் தேதி விருத்தசேதனம் பண்ணுகிறார்கள். 3 நாள் அவர்கள் ஓய்வெடுக்கிறார்கள். 14ஆம் தேதி பஸ்காவை கொண்டாடுகிறார்கள். 15ஆம் தேதி அங்கே உள்ள தானியங்களை சாப்பிடுகிறார்கள். மன்னாவை கர்த்தர் நிறுத்துகிறார். இனி நீங்கள் இங்கே உள்ள கானான் தேசத்தில் உள்ள உணவுகளை சாப்பிடுங்கள் என்று சொல்லி நிறுத்தி அடுத்து தூதனை கொண்டு அங்கே நடத்துகிறார். யோசுவா 6வது அதிகாரத்திலே எரிகோ கோட்டையை 6 நாள் 6 தடவை இவர்கள் சுற்றி துதித்து வருகிறார்கள். 7வது நாள் 7 தடவை சுற்றி வந்து இவர்கள் ஆர்ப்பரிக்கும் போது அந்த கோட்டை அலங்கம் இடிந்து விழுகிறது. அது பிரம்மாண்டமான ஒரு கோட்டை. அங்கே எரிகோவில் ராஜா வாழ்கிறார். அங்கே அதிகமான ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 26 அடி உயரமான கோட்டை, 55 அடி விரிவான அகலமுள்ள கோட்டை. அலங்கத்தின் மேல் அங்கள் வீடுகள் கட்டி வாழ்கிறார்கள். ராகாப் என்ற வேசியம் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த எரிகோ கோட்டையை தேவன் யுத்தம் பண்ணி அங்கே தகர்த்து விடுகிறார். எரிகோவின் ஜனங்களை அழிக்கிறார். மிருக ஜீவன்களை ஜீவனுள்ள சுவாசமுள்ள எல்லாத்தையும் இவர்கள் அழிக்கிறார்கள். கர்த்தர் இவர்களுக்காக அங்கே யுத்தம் பண்ணுகிறார். 8வது அதிகாரத்திலே ஆயின் ராஜா, இவர்கள் கானானுக்கு வார வழியில் ஆயின் ராஜாவை ஆயியை பிடிக்க வேண்டும். கர்த்தர் இவர்களோடு சொல்கிறார், நீங்கள் ஒரு பகுதியை ஆயின் பட்டணத்தின் பக்கத்தில் பதிவிடை வையுங்கள். பதிவிடை என்று சொன்னால் ஒளித்து வையுங்கள். ஒரு பகுதியினரை, ஒரு பகுதியினர் அங்கே யுத்தத்திற்கு போகிறது போல் ஆயி பட்டணத்திற்கு நேராக போங்கள்.
ஆயி பட்டணத்துக்கு நேராக போகும்போது அவர்கள் உங்களை துரத்துவார்கள். அப்போது அங்கே பதிவிடை ஒளிந்து இருக்கிற யுத்த வீரர்கள் ஆயி பட்டணத்தை தீ கொளுத்த வேண்டும் என்று அங்கே கர்த்தர் யோசுவாவோடு பேசுகிறார். யோசுவா கீழ்ப்படிந்த மனிதன், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவன். அவன் உடனே அங்கே ஒரு பகுதியினரை பதிவிடை வைக்கிறான். யோசுவா ஒரு பகுதியினரை ஆயி பட்டணத்தில் பக்கத்தில் மறைத்து வைக்கிறான். ஒரு பிரிவினர் அங்கே யுத்தத்திற்கு போகிறார்கள். இதை ஆயின் ராஜா கேள்விப்பட்டு அவர்கள் இவர்களை துரத்துகிறார்கள். ஆயி பட்டணத்தார் இஸ்ரவேல் ஜனங்களை துரத்துகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஓடுகிறார்கள். அங்கே பதிவிட இருந்தவர்கள் ஆயி பட்டணத்தை சுட்டரிக்கிறார்கள். ஆயி பட்டணத்தை சுட்டரிக்கும் போது துரத்துகிறவர்கள் ஓடி அங்கே ஆயி பட்டணத்துக்கு நேராக போகிறார்கள். ஆயி பட்டணத்துக்கு நேராக போகும்போது இவர்கள் எல்லாருமாக சேர்ந்து அவர்கள் 13,000 பேரை அன்றைய தினம் எல்லாரை நிர்மூலமாக்குவார்கள். அங்கே உள்ள மிருக ஜீவன்கள் எல்லாரை நிர்மூலமாக்கி ஆயியை இவர்கள் பிடித்துக் கொள்வார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஜோர்தானை கடந்து போகிறார்கள். எரிகோ கோட்டையை தகர்க்கிறார்கள். அங்கே உள்ளவர்களையும் ராஜாக்களை எல்லாம் நிர்மூலமாக்குகிறார்கள். ஆயின் ராஜா ஆயின் பட்டணத்தாரை அங்கே உள்ள ஜனங்களை 13,000 பேரை அங்கே கொலை செய்கிறார்கள். யோசுவா 9வது அதிகாரத்தை பார்க்கும்போது கிபியோனியர்கள் இதை கேள்விப்படுகிறார்கள். கிபியோனியர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற பக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற கிபியோனியர்கள் கேள்விப்படுகிறார்கள். மோசையோடு இருந்த தேவன், செங்கடலை பிளந்தவர், யோர்தானுக்கு அக்கறையிலே 2 ராஜாக்களை அவர்களை நிர்மூலமாக்கினவர், எரிகோ கோட்டையை தகர்த்தவர், ஆயியை தகர்த்தவர், அவர்கள் நம்மையும் கொண்டு போடுவார்களே என்று பயப்படுகிறார்கள். இவர்கள் பயப்படுகிறார்கள். இதனால் இவர்கள் வேஷம் மாறி தூர தேசத்திலிருந்து வருகிறதை போல இவர்கள் கந்தலான துணிகளையும் உடுத்தி பழைய செருப்புகளையும் போட்டு கிழிந்த தோல் பைகளையும் போட்டு கழுதையின் மேலே பழைய உணவுகளையும் எடுத்து இவர்கள் வந்து இந்த யோசுவாவையும் இஸ்ரவேல் மூப்பர்களையும் பார்க்கிறார்கள். நாங்கள் தூர தேசத்திலிருந்து வருகிறோம், உங்கள் தேவனை நாங்கள் குறித்து கேள்விப்பட்டோம். அவர் எங்களை நிர்மூலமாக்காதபடி எங்களுக்கு ஒரு உடன்படிக்கை செய்து தர வேண்டும், எங்களை நீங்கள் கொலை செய்யக்கூடாது என்று இவர்கள் பயந்து உயிர் பிச்சை கேட்கிறார்கள் போய் யோசுவாவோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும். அப்போது யோசுவாவும் யோசுவாவின் மூப்பர்களுமாக சேர்ந்து ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வார்கள். நீங்கள் இங்கே வாழ்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி உடன்படிக்கை பண்ணும்போது கர்த்தர் பேரில் நீங்கள் சத்தியம் பண்ணி தர வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்போது யோசுவாவும் மூப்பர்களுமாக பிரபுக்களுமாக கர்த்தர் பேரில் உங்களை நாங்கள் கொலை செய்ய மாட்டோம் என்று சத்தியம் பண்ணி கொடுக்கிறார்கள். 3 நாள் தாண்டி தருகிறது. இவர்கள் 3 நாள் பிரயாணமான இடத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று யோசுவாவுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தெரிகிறது. இதை பார்த்து அவர்கள் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களும் யோசுவாவுமாக அவரிடத்தில் போய் கேட்பார்கள், ஏன் நீங்கள் எங்களுக்கு இப்படி இந்த பொல்லாப்பை செய்தீர்கள்? நீங்கள் இங்கே தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், தூர தேசத்திலே வாழ்ந்தோம் என்று ஏன் பொய் சொன்னீர்கள் என்று கேட்கும்போது, நாங்கள் எங்கள் உயிருக்கு பயந்துதான் உங்களிடத்தில் நாங்கள் இப்படி பொய் சொன்னோம், இல்லையென்றால் நீங்கள் எங்களை கொண்டு போடுவீர்கள் என்று சொல்லி இவர்கள் வந்து வாதாடுகிறார்கள். யோசுவா பார்க்கிறார், நாம் ஒரு உடன்படிக்கை பண்ணினோம், கர்த்தர் மேல் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறோம், அதனால் இவர்களை கொலை பண்ணக்கூடாது, இவர்களை கொலை பண்ணினால் அந்த பாவம் நம்மேல் வந்து விழும், அந்த சாபம் நம்மேல் வந்து விழும் என்று சொல்லி அங்கே யோசுவா அவர்களை சபிக்கிறான். நீங்கள் இஸ்ரவேல் சபையாருக்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் விறகு வெட்டவும் தண்ணீர் எடுக்கவும் நீங்கள் எங்களுக்கு பணிவிடை செய்து வாழ வேண்டும் என்று சபிக்கிறார். இவர்கள் அதை சம்மதித்து விறகு வெட்டி தண்ணீர் எடுத்து இந்நாள் வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இதை கேள்விப்படுகிறான். 10வது அதிகாரம், யோசுவா 10வது அதிகாரத்திலே இதை கேள்விப்படுகிறான். எருசலேமின் ராஜா அதோனிசேதேக், எருசலேமிலே அரசாண்டு கொண்டிருக்கிறவன் அதோனிசேதேக், இவையெல்லாம் கேள்விப்படுகிறான். இந்த கிபியோனியர்கள் அவர்களிடத்தில் போய் சமாதான உடன்படிக்கை பண்ணினார்களாம்.
நாம் அவர்களின் மேல் யுத்தத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி அவன் மற்றும் 4 ராஜாக்களை கூப்பிடுகிறான். எபிரோனின் ராஜா, யார்மூத்தின் ராஜா, லாகீசின் ராஜா, எக்லோனின் ராஜா. இவர்கள் தான் எமோரியர்கள். ஆதியாகமம் 15வது அதிகாரத்திலே கர்த்தர் ஆபிரகாமோடு செய்து கொண்டிருந்த உடன்படிக்கை செய்கிறார். எமோரியரின் பிரச்சனைகள் என்றும் நிறைவேறவில்லை. அது நிறைவேற இன்னும் காலம் இருக்கிறது. அவர்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள், இந்த தேசத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணின இந்த எமோரியர்களை இந்த 5 ராஜாக்களோடும் இந்த யோசுவா கிபியோனியர்களிடத்திலிருந்து இந்த எமோரியர்கள் வந்து யுத்தம் பண்ணுகிறதை கிபியோனியர்கள் யோசுவாவுக்கு ஆள் அனுப்பி சொல்கிறார்கள். யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் அங்கே போய் யுத்தம் செய்கிறார்கள். யுத்தம் செய்து இந்த 5 ராஜாக்களும் போய் ஒளித்துக் கொள்கிறார்கள். ஒரு கெபிக்குள்ளே ஒளிக்கிறார்கள். யோசுவா அப்போது சொல்கிறார், அந்த கெபியிலே கல்லை போட்டு விடுங்கள், அடைத்து விடுங்கள், அவர் வெளியிலே தப்பிக்காதபடி அடைத்து விடுங்கள் என்று சொல்கிறார். யோசுவா 10வது அதிகாரம் 12, 13, 14 வசனம். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கில் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புத்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னுமில்லை அதற்கு பின்னுமில்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். அங்கே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, சமயம் பற்றாது. அப்போது யோசுவா சொல்கிறார், சூரியனே நீ தரித்து நில். ஒரு நாள் கூட சூரியன் நிற்கிறது. சந்திரனை நீ தரித்து நில். நாம் இப்போது சாயங்காலம் 5 மணிக்கு பார்க்கும்போது சில நாட்கள் நாம் சந்திரன் நிற்கிறதை நாம் காண்கிறோம். இப்போது இந்த கம்ப்யூட்டர் யுகத்திலே கம்ப்யூட்டரை போட்டு ரிவல்ஸ் பண்ணும்போது ஒரு நாளை காணவில்லை. இந்த புஸ்தக மேதம் எல்லாம் எழுதியிருக்கிறது எல்லாம் உண்மை. யோசுவா சொன்னவுடன் இந்த உலகத்தை படைத்தவர், உலகத்தின் சகலதையும் படைத்தவர், சூரியனை படைத்தவர், சந்திரனை படைத்தவர், மரஞ்செடி கொடிகளை படைத்தவர், மனிதனை படைத்தவர், எல்லாம் படைத்தவர் அவர். சந்திரனை அவர் நிற்க வைக்கிறார், சூரியனை நிற்க வைக்கிறார். அங்கே யுத்தம் நடக்கிறது. கல் மலையை பொழிய வைக்கிறார் கர்த்தர். வானத்திலிருந்து கற்கள் விழுகிறது. யுத்தத்தில் செத்தவர்களை விட கல்மழையினால் செத்தவர்கள் அதிகமான பேர். நீங்கள் இந்த அதிகாரங்களை எல்லாம் எடுத்து வாசியுங்கள். இது விரிவாக பேசுவதற்கு இங்கே சமயம் பற்றாது. அந்த 5 ராஜாக்களும் அங்கே கெபியிலே அடைக்கப்பட்டவர்களை இஸ்ரவேலின் மூப்பர்களை கொண்டு, யுத்த வீரர்களை கொண்டு அழைத்து கொண்டு வர சொல்லுவார் யோசுவா. அழைத்து கொண்டு வரும்போது இந்த 5 பேரையும் படுக்க வைப்பார். இந்த 5 பேரையும் படுக்க வைத்து இங்கே உள்ள யுத்த வீரர்களை கொண்டு அவர்களுடைய கழுத்திலே காலை வைப்பான். இங்கே 12 பேர் வேவு பார்க்க போனவர்கள் இந்த எமோரியர்களை, இந்த ராட்சசர்களை பார்த்துதான் பயந்தார்கள். தேவனை நம்பவில்லை. நமக்கு மலை போல் பிரச்சனை வரலாம், நமக்கு நடக்காதென்று தோணும். இந்த காரியம் நமக்கு நடக்குமா? நம்ம நடக்காதென்று நினைப்போம். இந்த காரியம் நமக்கு நடக்காதென்று நினைப்போம். ஆனால் தேவன் நடத்துவார். இந்த இடத்தில் யாராவது நீங்கள் நினைத்தீர்களா, நான் இந்த இடத்தில் ஒரு மினிஸ்ட்ரியை நடத்துவேன், இங்கே நான் பிரசங்கிப்பேன், நான் பரிசுத்தமாக வாழுவேன் என்று இங்கே யாராவது முன்காலங்களில் நினைத்தீர்களா? ஆனால் ஆண்டவரால் எல்லாமே கூடும். ஆண்டவரால் கூடாது எதுவும் இல்லை. அவர் வாக்கு மாறாதவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் சத்தியம் உள்ளவர், அவர் சொன்னதை நிறைவேற்றுபவர். இங்கே நாம் பார்க்கிறோம். அந்த 10 பேரும் வந்து இங்கே அவதூறை பரப்புகிறார்கள். அங்கே நாம் போக முடியாது, அவர்களை நாம் மேற்கொள்ள முடியாது. இங்கே யோசுவா அதனாலே தான் அந்த 5 ராஜாக்களையும் கொண்டு வந்து தரையிலே படுத்து இந்த யுத்த வீரர்களை கொண்டு அவர்களுடைய கழுத்திலே காலை வைத்து அதன் பிறகு அவர்களை வெட்டி
தூக்கிலே மரத்திலே போட்டு சாயங்காலம் ஆகும்போது அந்த கெபியிலே கொண்டு போட்டு அங்கே கல்லை அடுக்கி இந்நாள் வரை இருக்கிறதுபடி நான் காண்கிறோம். இந்நாள் வரை அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். இந்த எமோரியர்களை யுத்தம் செய்து இங்கே வெல்லுகிறதை நான் பார்க்கிறோம். யோசுவா 12வது அதிகாரம் 8வது வசனம். யோசுவா இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டதுமான ஏத்தியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்பவர்களுடைய தேசத்தில் இருந்தவர்களும் யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் முறியடித்தவர்களுமான ராஜாக்கள் 24வது வசனத்தை நாம் பார்க்கும்போது 31 ராஜாக்களை கர்த்தர் யோசுவாவோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் யுத்தம் செய்து அங்கே இந்த தேசத்தை யோசுவாவுக்கு கொடுக்கிறார். யோசுவாவுக்கு இந்த கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை யோசுவாவுக்கு கொடுக்கிறார். மோசே சொல்கிறார், பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இங்கே யோசுவாவோடு யுத்தம் பண்ணினது கர்த்தர். இல்லைன்னா யோர்தான் நதி பிரியாது, எரிகோ கோட்டை தகர்ந்து போகாது, ஆயி பட்டணத்தை சுட்டரிக்க முடியாது. கிபியோனியர்களை எதிர்க்க வந்த எமோரியர்களை வென்று அவர்களிடத்தில் யுத்தத்தில் வென்று கொள்ள முடியாது. மற்றும் 31 ராஜாக்களை யுத்தத்தில் வென்றது எல்லாம் கர்த்தர் யோசுவாவோடு இருந்து செய்தார். அதே கர்த்தர் இன்றும் இருக்கிறார். என்னை ஒரு சாட்சியாக நீங்கள் பாருங்கள், அதே கர்த்தர் இன்றைக்கு இருக்கிறாரா இல்லையா என்று. வேதம் முழுவதும் உண்மை. அன்பானவர்களே, வேதத்தை வாசியுங்கள். நாம் வாசிக்கும் போது நாம் புரியாததுனால தான் நான் வேதத்தின்படி யாரும் வாழவில்லை. பிரச்சனைகள் வரும், பாடுகள் வரும். அப்போது நாம் முறுமுறுக்க கூடாது, யாரிடமும் முறுமுறுக்க கூடாது. நாம் அமைதியாக நாம் கடந்து தேவனை நம்பி நாம் பயப்படாமல் நாம் கடந்து போய்கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் நிச்சயம் நமக்கு வெற்றியை தருவார். நீங்கள் பயப்படாதிருங்கள். யோசுவா 1வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, யோசுவாவின் புஸ்தகத்தில் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே யோசுவாவை பார்க்கும்போது மோசேயின் ஊழியக்காரன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மோசேயின் ஊழியக்காரன். யோசுவா 24வது அதிகாரம் 29வது வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணமடைந்தான். இங்கே அவன் 110 வயது ஆகும்போது இங்கே கர்த்தருடைய ஊழியக்காரன், அங்கே மோசேயினுடைய ஊழியக்காரன், அவன் மரிக்கும் தருவாயிலே கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் முதலில் நாம் எப்படி வாழ்ந்தாலும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை ஏற்று இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்று நாம் வாழும்போது நாம் தேவனுக்கு பிரியமாக நாம் வாழ வேண்டும். அப்போதுதான் தேவன் நம்மள் மேல் பிரியம் வைத்து என்னுடைய பிள்ளைகள் என்று அவர் நமக்கு ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அவர் தருவார். இவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை பெற்று வருகிறார்கள். எகிப்து ஒரு பாவம் நிறைந்த தேசம். வரும்போது இவர்கள் ஆட்டை அடித்து இரத்தத்தை விலை வாசல்களை வைத்து இவர்கள் அன்று இரவு பஸ்காவை ஆசரித்து வருகிறார்கள். கானான் தேசத்துக்கு நேராக பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை பார்த்து வருகிறார்கள். அங்கே வரும்போது செங்கடல் வருகிறது, வனாந்தரம் வருகிறது. வனாந்தரத்தில் தண்ணீர் இல்லை, அங்கே உணவில்லை, அங்கே இறைச்சி இல்லை, தண்ணீர் கசக்கிறது. அடுத்து யோர்தான் நதி வருகிறது. யோர்தான் என்றால் மரணம். யோர்தான் நதி வருகிறது, எரிகோ வருகிறது. இந்த தடைகள் எல்லாம் வந்து கொண்டுதான் கானானுக்கு பிரவேசிக்கிறார்கள். நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம்
ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவுடன் இயேசு கிறிஸ்து எங்கேயுமே உங்களுக்கு ஆசீர்வாதங்களை, என்னை ஏற்றுக்கொண்டவுடன் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தருவேன் என்று சொல்லவில்லை. நீங்கள் திடன் கொள்ளுங்கள், தைரியம் கொள்ளுங்கள், திட நம்பிக்கையோடு வாழுங்கள் என்று தான் சொல்லியிருக்கிறார். என்ன பிரச்சனைகள் நமக்கு வந்தாலும், என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும், எது வந்தாலும் நாம் முன்னேறி செல்ல வேண்டும். தேவனை நோக்கி நாம் முறுமுறுக்காமல் முன்னேறி செல்ல வேண்டும். நாம் தைரியமாக முன்னேறி செல்லும் போதுதான் நாம் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறோம், அவரை நாம் பற்றி கொள்கிறோம், அவர் மீது நம்பிக்கை வைக்கிறோம் என்றால்தான் நாம் அதற்கு அந்த கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நம் வாழ்க்கையில் நமக்கு கஷ்டம், துன்பம், பிரச்சனை என்ன வந்தாலும் நாம் சோர்ந்து போகக்கூடாது, நாம் பயப்படக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது, நாம் ஞானஸ்தானம் எடுத்து, நாம் ஞானம் வந்த பிறகு நாம் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறது தான் ஞானஸ்தானம். சிறு பிள்ளையாக இருக்கும்போது ஒன்றும் தெரியாமல் எடுக்கிறது அது ஞானஸ்தானம் கிடையாது. இயேசு கிறிஸ்து 30 வயதில் தான் ஞானஸ்தானம் எடுத்து மாதிரியாக எல்லாம் வாழ்ந்து காட்டி கொடுக்கிறார். ஞானஸ்தானம் எடுத்து அதன் பிறகு நாம் இயேசுவை மறுதலிக்காமல், நாம் அவரை நேசித்து, அவரை உண்மையாக ஏற்று, அவருக்கு பிரியமாக வாழ வேண்டும். இந்த கூட்டம் இங்கே நடத்துகிறது. அன்பானவர்களே, இது எவ்வளவு ரூபாய் செலவு வரும் பாருங்கள். ஒவ்வொரு மாதம் இந்த கூடுகை நடத்துவதற்கு எவ்வளவு பால் போஸ்ட் அடிக்கணும், கட் அவுட் வைக்கணும், செட்டு வைக்கணும். இங்கே பல பல தேவைகள் இருக்கிறது. நமக்கு எங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும், எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும். நான் யாரிடமும் என்னுடைய கஷ்டத்தை சொல்லவே மாட்டேன், பிரச்சனைகளை சொல்லவே மாட்டேன். ஒன்றுமில்லாமல் இருந்த என்னை, இந்த பகுதியில் நான் 1000 ரூபாய்க்கு வேலைக்கு சம்பளம் வாங்க வேண்டிய என்னை, இன்றைக்கு நான் 1000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செய்ய வேண்டிய நான், என்னை இன்று எடுத்து ஆண்டவர் என்னோடு இருந்து என்னை பலப்படுத்தி, என்னை திடப்படுத்தி, எனக்கு தைரியம் தந்து, சொந்த மகனை போல என்னை நடத்தி, எந்த ஆபத்திலேயும் என்னை ஒப்புக் கொடுக்காமல், எந்த தீமையிலேயும் என்னை ஒப்புக் கொடுக்காமல், இவ்வளவு தூரம் என்னை வளர்த்தி கொண்டு வந்த நன்றி உள்ளவனாகத்தான் நான் இதை நடத்துகிறேன். நீங்கள் அதே போல தேவன் ஒரு உதவி செய்தால், ஒரு பிள்ளைகள் படித்து பாஸ் ஆகிறார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிறது என்று சொன்னால், ஒரு வீடு வைக்கிறோம் என்று சொன்னால், ஒரு கார் வாங்குகிறோம் என்று சொன்னால், ஒரு ஸ்கூட்டி வாங்குகிறோம் என்று சொன்னால், இது தேவன் தந்த ஈவு என்று நம்பி, நாம் அவரை நம்பி நாம் வாழ வேண்டும். பிதாவானவர் சொந்த மகனையே மனிதனாக, குமாரனாக பிறக்க வைத்து, சிலுவையில் அறையப்பட்டு இரத்தம் முழுவதையும் சிந்த வைத்து, அந்த இரத்தத்தினால் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள் எல்லாம் நீங்கி போய் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வந்த உலகத்தில் ஆசீர்வாதமாகவும், நாம் பரலோகம் காணான் போகவும், நமக்கு சொந்த மகனை, பிதா சொந்த குமாரன் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையப்பட்டு இரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்கள் மன்னிப்பதற்காக அவர் செய்திருக்கிறார். ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு இன்று என்னோடு இந்த வார்த்தைகளை பேசினதற்காய் நன்றி சொல்லி நாம் அனைவரும் எழும்பி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, எங்களை நேசிக்கிறவரே, இந்த கூடுகையை நீங்கள் நடத்தி தருகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வருடத்தில் 8வது மாதத்தில் முதல் செவ்வாய்க்கிழமை இந்த கூடுகையை எங்களுக்கு நடத்தி தந்தீர். என்னோடு இருந்து பேசினீர், எனக்கு செய்தியை கற்றுத்தந்தீர், செய்தியை எடுத்து என்னோடு இருந்து பிரசங்கிக்கிறீர். எல்லாம் நீங்கள் செய்கிறதப்பா, என்னால் ஒன்றுக்குமே முடியாதப்பா. நான் ஒரு ஞானம் இல்லாதவன், நான் தைரியம் இல்லாதவன், நான் பலன் இல்லாதவன்,
நான் ஒன்றுக்கும் உதவாத என்னை எடுத்து நீங்கள் இந்த பகுதியில் பயன்படுத்துகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இங்கே உம்முடைய வார்த்தையை கேட்க உம்மை முழுவதுமாக நம்பி உம்மை முழுவதுமாக விசுவாசித்து இங்கே வந்திருக்கிற இந்த தேவ ஜனங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வதியுங்கப்பா, ஆசீர்வதித்து ஆசீர்வதியுங்கப்பா. அவர்கள் உள்ளங்களில் உள்ள பயங்களை எல்லாம் விலக்குங்கப்பா. நீங்கள் அவர்கள் ஜெபிக்கும்போது நீங்கள் யுத்தம் பண்ணி அவர்களுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுங்கப்பா, அவர்களுடைய எண்ணங்களை எல்லாம் நிறைவேற்றுங்கப்பா. அவர்கள் ஜெபிக்கும்போது ஆண்டவரே நீங்கள் யுத்தம் பண்ணுங்கப்பா, நீங்கள் யுத்தம் பண்ணி ஆண்டவரே சத்துருக்கள் மேற்கொள்ளாதபடி நீங்கள் நன்மைகளை செய்து உதவுங்கப்பா. ஆண்டவரே அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதியுங்க. ஒருவரும் வெக்கப்பட்டு போகிறதப்பா. எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதித்து ஆசீர்வதியுங்கப்பா, எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதித்து ஆசீர்வதியுங்கப்பா. இந்த ஒலிபெருக்கி மூலம் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவரே, இந்த பாகோடு தேசத்தில் உள்ளவர்கள், மார்த்தாண்டம் தேச பட்டணத்தில் உள்ளவர்கள், இந்த சுற்றுவட்டார பகுதி மக்கள் குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதித்து இந்த டிவைன்ஸ் மினிஸ்ட்ரி ஊழியத்திலிருந்து ஒரு எழுப்புதலை உருவாக்குங்கப்பா. இந்த டிவைன்ஸ் மினிஸ்ட்ரி ஊழியத்திலிருந்து ஒரு எழுப்புதலை உருவாக்குங்கப்பா. உமக்கு பிரியமாக வாழவும் இவர்கள் அனைவரும் ரட்சிக்கப்படவும் ஆண்டவரே உமக்கு பிரியமாக வாழ்ந்து ஆண்டவரே சகலதையும் இவர்கள் சுதந்திரித்து நன்மைக்கு ஏதுவாக வாழவும் இவர்களுக்கு நன்மை செய்து உதவணும் ஆண்டவரே. எங்கள் அனைவரையும் ஆண்டவரே பார்த்து எங்கள் அனைவருக்கும் நன்மைகளை செய்யுங்கப்பா. நாங்களும் உம்மிடத்தில் கேட்கிறோம் ஆண்டவரே. ஊழியக்காரர்களாக இருக்கிற நாங்கள், பாடல் குழுவினர்கள், ரேடியோ செட் எங்களுக்கு வைத்திருக்கிறவர்கள், ஆண்டவரே பெரை கட்டியிருக்கிறவர்கள், இந்த ஊழியத்திற்காக உதவுகிற எங்களையும், இந்த ஊழியம் நடத்துகிற என்னையும், எங்கள் குடும்பங்களையும், எங்களையும் ஆண்டவரே எங்கள் தேவைகளையும் நீங்கள் சந்தியுங்கப்பா, சந்தியுங்கப்பா, சந்தியுங்கப்பா. சந்ததியினரை ஆசீர்வதியுங்கப்பா. எல்லா நன்மைகளையும் தந்து உதவுங்கப்பா. எல்லோரும் ஜெபிக்கக்கூடிய வல்லமையை கொடுங்கப்பா. எல்லோரும் வீடுகளிலும் ஆண்டவரே அவரவர் ஸ்தானங்களில் ஜெபிக்கும்போது நீங்கள் யுத்தம் செய்து ஆண்டவரே எல்லா நன்மைகளையும் கொடுத்து உதவுங்கப்பா. அனைவரும் பத்திரமாக வீடுகள் போய் சேரவும் அடுத்த மாதம் 7ஆம் தேதி நடைபெறுகிற கூட்டத்தையும் நல்ல முறையில் நடத்தி தந்து நீங்கள் உதவுங்கப்பா. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமீன்.